வணக்கம் நண்பர்களே. என்னுடைய புரிதல்கள், அனுபவங்கள் போன்றவற்றை வெவ்வேறு விதங்களில் நான் முன் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவற்றை எல்லாம் நான் ஆன்மீகம்ங்கிற ஒரு பெரிய ஒரு பெட்டிக்குள்ள, ஒரு அடையாளத்துக்குள்ள தான் சுட்டி காட்டுவேன். ஆனா ஆன்மீகம்னா நாம நினைக்கிறது போல மதத்தை சார்ந்தது, பாவம், புண்ணியம், மறுபிறவி இதையெல்லாம் குறித்ததல்ல. அதுவும் குறித்தது தான். ஆனா இன்று இந்த நிஜ உலகை எப்படி நிம்மதியாக, நிறைவாக வாழ்வதுங்கிறது தான் நான் முன்வைப்பது. அதற்கு ஆன்மீகம் சார்ந்த புரிதல் உண்மையில் தேவை. நம்ம பலரும் பார்த்தீங்கன்னா, நல்ல பணம் இருந்தா போதும், வசதி இருந்தா போதும், நல்ல நண்பர்கள், உறவுகள் இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருந்துரலாம்னு நினைக்கிறோம். நம்ம பெரும்பாலும் அதாவது வாழ்க்கையில நம்ம பலரும் மகிழ்ச்சியாக இல்ல, நிம்மதியாக இல்ல. அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்மிடம் இல்லாத ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம்னு நான் நினைக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு எது கிடைச்சா மகிழ்ச்சியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மிடம் இல்லாத ஒண்ணு கிடைச்சா தான் மகிழ்ச்சியாக இருப்போம்னு நாம் நினைப்போம் இல்லையா? ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு அது கிடைச்சா ஒண்ணும் அதனால பயன் கிடையாது. ஆனா அது ஒரு தவறான புரிதல். ஏன்னா நம்மகிட்ட கிடைக்காத ஒண்ணு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது கிடைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுன்னா அதுக்காக முயற்சி செய்யறதுனால ஏதாவது பயன் இருக்கா? அது கிடைக்கும்போது நாம வளர்ந்திருப்போம், மாறி இருப்போம். ஸோ அதெல்லாமே கட்டுக்கதைகள். அதெல்லாம் நம்பக்கூடாது இனிமேல். நாம இப்போ நி வாழ்க்கையை கவனிக்கலாம். நாம யாராக இருக்கோம்? இப்ப நாம மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ நம்மிடம் ஏதாவது இருக்கும் இல்லையா? இப்ப செல்ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களிடம் செல்ஃபோன் இருக்கு. அது என்ன செல்ஃபோனா இருந்தா என்ன? ஐஃபோனா இருக்கட்டும், இல்ல ஒரு விலை குறைந்த ஒரு மாடலா இருக்கட்டும். அதனால என்ன? அதுதான் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அதேபோல நம்மிடம் ஒரு உடல் இருக்கு. அந்த உடல் முழுமையானதாக இல்லாம இருக்கலாம். அதாவது குறைகள் இருக்கலாம். நம்ம கருப்பா இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம். அதனால என்ன? அதுதான் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு. அதில் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு பார்க்கணும். இங்க மகிழ்ச்சின்னு சொல்ல வேண்டிய நான் சொல்வது நிறைவுன்னு சொல்லுவேன். முழுமைன்னு சொல்லுவேன். பூர்த்தி செய்து கொள்வதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மிடம் ஒரு குறை இருக்கு அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அத வெளியிலிருந்து எதையாவது கொண்டு வந்து அத முழுமை செய்ய முயற்சி செய்வோம். அப்படி கிடையாது. நம்மிடம் அது வளரணும். அந்த குறை இருக்கு அப்படின்னா, அந்த குறையும் நம்மின் ஒரு பகுதி தான். நம்ம எல்லாருமே நடிகர் விஜய் மாரியோ, ஷாருக் கான் மாரியோ இருந்துட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே இல்ல. இல்லையா? அப்புறம் நம்மள மாரி யார் ஆவாங்க? நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு தரப்பட்டிருக்க பெரிய வாய்ப்பு இல்லையா? அதில பெரிய சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கவனிக்கணும். நாம எதையுமே கவனிப்பது கிடையாது. அததான் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஏன்னா, பல விதங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்ல. கனடால வாழ்றேன். ஐடி நிறுவனத்தில் நல்ல பதவியில இருந்தேன். திருமணம், வீடு, குழந்தை மட்டும்தான் இல்லாம இருந்தது. ஆனா அது குறித்து எங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும், கவலையும் இல்லாம இருந்தது. எல்லாமே மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நான் முழுமையாக உணரல அப்போ. மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனா முழுமையாக உணரல. அப்போ அது என்ன? அது சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒண்ணு என்ன அரிச்சுக்கிட்டே இருந்தது. அத தேடி, தேடி, தேடி நான் கடைசியில கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப அததான் உங்ககிட்ட சொல்ல பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யறேன். அது என்ன அப்படின்னா, அப்படி எதுவுமே இல்ல. நாம நம்மளுக்கு உண்மையில் தேவையானது என்னன்னா, ஒரு மனநிலை, ஒரு உணர்வு நிலை. சிலவற்றை நாம் தேடி செல்லும்போது, அதற்காக நாம முயற்சிக்கும்போது, நாம நெறைய சிக்கல்களை, பிரச்சனைகளை நெறைய எதிர்கொள்வோம். இப்ப அதையெல்லாம் கடந்து, தாண்டி வளரும்போது, நம்ம மனதளவில், உடல் அளவில் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் விதத்தில், நாம் வாழ்க்கையை உணரும் விதத்தில் மாறுபட்டிருப்போம். வேறு ஒருவராக மாறியிருப்போம். அதுதான் உண்மையில் நமக்கு தேவை. அந்த பொருளோ, அந்த மனிதரோ உண்மையில் நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் பெரும் ஏமாற்றத்தை தரும். அதனால தான் சொல்றேன். அத தேடி ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாமே வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை தரும் இறுதியில்.
அதை நாம் புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ளணும். அதுதான் வயத வயதாவதின் அழகுன்னு நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருமே வயதாகிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா வயதாயிட்டோம்னா நாம் பயனற்றவர்களாக போயிடுவோம். உடல் தன்னுடைய உறுதியை இழந்துடும். இதெல்லாம் மனதளவில் இருக்கும் பயம். இதை நாம் தவிர்க்க முடியாது. பயப்படுறதுனால அது போயிடுமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கணும். இதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு முதல்ல வயதடைதல்ங்கிறத புரிந்து கொள்ளணும் நாம். வயதடைதல் என்பது நாம் உடல் அளவில், மனதளவில் சிறுவர்களாக இல்லாமல் பெரியவர்களாக வளர்வது. இது பெண்களுக்கு உடலியல் ரீதியாக இயற்கையே நிகழ்த்திடுது. அவங்க பருவம் எய்த உடனே அவங்க என்ன சொல்லுது, இயற்கை அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லுது. உடல் அளவில். மனதளவில் அவங்க தயாராக இல்லை. ஏன்னா உடல் அளவிலும் தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு நாட்கள் ஆகும். இன்று நாகரிகம் அப்படி மாறிட்டதுனால அதனால் ஏற்படும் விளைவுகள் தான். பெண்களும் பலரும் தயாராக இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சுட்டி காட்டுது. அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா அவங்களாவே மாறிடுவாங்க மனதளவில். இல்லை மாற்ற வைக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்கள உடலை கவனிச்சிக்கணும், பராமரித்து கொள்ளணும். அதெல்லாம் ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. இது பெண்களுக்கு புரியும். எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன். எல்லோருக்குமே அது போன்ற நிகழ்வுகள் நிகழாது. அது பெண்களுக்கு இயல்பாகவே நிகழுதுங்கும்போது அதை எல்லார்ட்டையும் அவங்க யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அம்மாகிட்டேயோ தோழிகக்கிட்டேயோ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய அவங்களாவே உள்ளுணர்வு மூலமாக புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் சரியான புத்தகங்கள் வாசிப்பு இதெல்லாம் கூட உதவாது. ஸோ ரொம்ப சிக்கலான விஷயம். அதுதான் உண்மையில் ஒரு வயதடைதல்ங்கிறது. அதாவது நாம் இனிமேல் குழந்தை கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. நம்முடைய செயல்களுக்கு நாம தான் பொறுப்புங்கிற தெளிவு அது வந்துடும். ஆண்களுக்கு அது வருவதுக்கு ரொம்ப கஷ்டம். அது இந்திய மரபில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆண்களை வளரவே நம்ம விடுறது கிடையாது. ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், அதீத முக்கியத்துவம் தர்றோம். அது கடந்த கால சூழல் அப்படி. கடந்த காலில் நிறைய குழந்தைங்க பிறக்கும், அது நிறைய இறந்து போகும். அப்புறம் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த சமூகம் நாம். அப்போ ஆண் குழந்தைகளாக இருந்தால் துணையாக இருப்பாங்க வேலை செய்வதற்கு, மற்ற விஷயங்களுக்கு. பெண்ணுனா பெண்ணுக்கு ஒரு பாதுகாவல் வேணும். அப்படி இப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா? ஸோ ஒன்று என்ன பண்ணுதுன்னா, நாகரிகம் மாறும்போது வளரும்போது நம்ம உடல் மனம் எல்லாமே அதற்கேற்ப மாற வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா இப்போது மிருகங்கள் ஒரு சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு அது பல லட்சம் வருடங்கள் ஆகும். பல தலைமுறைகள் கடந்து தான் தங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆனால் மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுவது கிடையாது. அதுவும் இன்றைய காலத்தில் கல்வி அறிவு எல்லோருக்கும் பரவலாக்கப்பட்ட உடனே படித்தவன் தானே புத்தி இல்லையான்னு கேட்குறோம் ஈஸியாக. படித்ததுனால புத்தி வந்துடாது, அறிவு வரும். அறிவுக்கும் புத்திக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ ஒப்பு நோக்க இதனால் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பல விதத்தில் மனதளவில் பக்குவம் அடையாதவர்களாக தான் இருப்பாங்க. இப்போ தொல் மரபுகளில், பழங்குடி மரபுகளில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு வயதறிதல் சடங்கு நடத்துவாங்க. அதில் தோராயமாக அந்த சிறுவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இளைஞராக வயதை அடைந்துட்டார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சடங்கு நடத்துவாங்க. அது ஒவ்வொரு மரபுக்கும் வெவ்வேறு விதத்தில் இருக்கும். அந்த சடங்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, அந்த சிறுவன் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பாப்புவா நியூ கினியாவில் ஒரு தொல்குடி மரபில் அவங்க 50 மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் போல் உன்ன கட்டைகளை வச்சு கட்டுவாங்க. எல்லாமே அந்த இனக்குழுக்கிற எல்லாருமே அதில் பங்கு கொள்வார்கள். அந்த சடங்கில் கலந்து கொள்ள ஆர்வம் கொண்ட அந்த சிறுவர்கள் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, கொடிகள் அங்கே இருக்க ஒரு கொடியை கொண்டு கயிறை ஒன்று தயார் செய்வாங்க. அப்போது அந்த கயிறை ஒரு ஒரு நுனியை கோபுரத்தோட உச்சியில் கட்டிட்டு இன்னொரு பகுதி காலில் கட்டிக்கிட்டு அங்கேருந்து தலைகீழாக குதிக்கணும். பங்கி ஜம்ப் மாதிரி தான். ஸோ அதில் அது சாதாரண விஷயம் இல்லையா? மரணம், காரணம் தப்பினால் மரணம். அதே சமயம் அந்த
சிறுவனே செய்யணும். எல்லாம் தானா தயார் செய்யணும். சந்தேகம் இருந்தா பெரியவங்கள கேட்டுக்கலாம். அவங்க வழிகாட்டுவாங்க. அத ஒழுங்கா செய்யணும், ஒழுங்கா கட்டணும். ஸோ ஏதாவது தவறு செஞ்சா உயிர் பிழைப்பது கடினம். அதைப்போல தான் வந்து இன்னொரு மரபு இனக்குழுவில் வந்து அந்த சிறுவர்கள் வந்து அவங்களே ஒரு படகு ஒன்றை தயார் செய்து தனியா போய் ஒரு சுறா மீனை வேட்டையாடி கொண்டு வரணும், மீண்டு வரணும். அப்பதான் அவங்கள வயதானவர்களாக, அதாவது ஒரு இளைஞர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். அமேசான் பழங்குடியில் சேர்ந்த ஒரு இனக்குழுவில் அங்கே பெரிய குளவிகள் இருக்கும். ரொம்ப சாதாரண குளவிகள் கிடையாது, ரொம்ப பெரிய குளவிகள், ரொம்ப பெரிய கூடுகள் கட்டியிருக்கும். தேனடைகளை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது அந்த சடங்கு நடக்கும்போது பெரியவர்கள் வந்து ஒரு தேன் கூட்டை, அந்த குளவி கூட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அதை ஒட்டி ஒரு சாரம் போல் கட்டுவாங்க. அப்புறம் அந்த சிறுவர்கள்லாம் ஒரு 2 பேராக சேர்த்துக்குவாங்க. அந்த 2 பேர் சேர்ந்து போய் ஒவ்வொருவராக அந்த குளவி கூட்டை உடைக்கணும். இப்போ அந்த குளவிகள் வெளியில் வரும், கொட்டும், வலி. அது அந்த காணொலியை பார்க்கும்போது அவங்க கதறது பாவமாக இருக்கும். ஏன்னா 2-3 நாட்களுக்கு அந்த வலி இருக்கும், போகவே போகாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனங்கள் கிடையாது. இப்போ நம்ம மரபுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போன்றவை இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறுக்குத்தனமானது தான் இல்லையா? உயிரே போகக்கூடிய விஷயங்க. ஆனால் அதில் யார் ஒருத்தர் துணிந்து இறங்குவா? யோசிச்சு பாருங்க. அந்த வயசில் ஒரு 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 ஆற்றல் இருக்கும், ஒரு சிந்திக்கும் திறன் இருக்காது, ஏதாவது செஞ்சு காட்டணுங்கிற ஒரு வெறி இருக்கும். அவங்க போன்ற இளைஞர்கள் தான் அதில் குதிப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அந்த முட்டாள்தனமான துணிச்சல் வந்து அதில் தான் ஒரு சிறுவனை வந்து ஒரு வீரனாக மாற்றும். போரில் எவன் போய் கலந்துக்குவான்? யோசிச்சு பாருங்க, போர் வீரன்னா. அப்போ அவங்க வந்து மரணத்தை எதிர்கொள்ள தாங்கள் தயார் அப்படிங்கும்போது தான் பெண்களுக்கு இயல்பாகவே அவர்கள் மீது ஒரு மதிப்பு உருவாகும். ஏதோ சாதிக்கிறான்ப்பா அப்படின்ட்டு. இப்போ ஆண்களுக்கும் தங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் இன்றைய காலத்தில் அதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயமா மாறிடுச்சு. இந்த பெண்களுக்கு இயல்பாக அது நடந்துருது, ஆண்களுக்கு அது நடப்பதே கிடையாது. ஆண்களுக்கு தோராயமாக அவங்க வேலைக்கு போகும்போது நடக்குதுன்னு சொல்லலாம் அதை. இப்போ நிறைய கவனித்து பார்த்தீங்கன்னா பல எளிய ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பயிற்சி, போலீஸ் போன்றவற்றை விரும்புவார்கள். என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை கற்றுத்தரப்படுது. ஏன்னா இளைஞர்கள் நம்மளுக்கு அந்த எனர்ஜி எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி நம்ம உடலை கையாள்வது, இதெல்லாமே புரிதலே இருக்காது. மனதை கட்டுப்படுத்துவது இதெல்லாம் யாராவது சொல்லித்தரணும். சொல்லித்தந்தாலும் நம்மளால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய அகங்காரம் இடம் கொடுக்காது. அப்போது இது போன்ற நிகழ்வுகள் வந்து சமூகத்தில் தேவையாக இருக்குது. ஆனால் அது வந்து சரியான விதத்தில் நாம் புரிந்து கொள்வதில்லை, இதை பயன்படுத்துவது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்கள் வந்து மனதளவில் வளராமல் அப்படியே தேங்கி போயிடுறாங்க. இப்போ அது வந்து பெண்களையும் பாதிக்கும். ஏன்னா பெண்கள் வந்து மறைமுகமாக ஆண்களின் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்போ திருமணம் என்பது 2 முதிரா இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு குடும்பத்தை, அதாவது சமூகத்துக்கு அறிவிக்கிறார்கள். நாங்கள் வந்து திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தை உருவாக்கி அதன் மூலம் நாங்கள் சமூகத்தின் ஒரு அங்கமாக ஆகிறோம். ஏன்னா ஒரு திருமணம் செய்து கொள்ளாத, ஒரு துணை இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ சமூகம் சந்தேகத்தோடையே தான் பார்க்கும். ஏன்னா காமம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை இச்சைகளில் ஒன்று. அந்த காமத்தை வந்து சரியாக கையாள கற்றுக்கலைன்னா அப்படின்னா மனிதன் வந்து மிருகமாக மாறிவிடக்கூடும். இப்போ அதற்குத்தான் குடும்பம் போன்ற நீதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டான்னா அட்லீஸ்ட் அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஒரு கொஞ்சமாவது பொறுப்பாக இருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்க முடியும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்போது திருமணம் செய்து கொள்ளாத ஆணையோ பெண்ணையோ ஒரு சமூகம் சந்தேகத்தோடையே தான் பார்க்கும். அப்போ திருமணம்ங்கிறது உண்மையில் என்னென்னா, செய்து கொள்ளும்போது நம்மளுக்கு முதிர்ச்சி இருக்காது, மன முதிர்ச்சி இருக்காது. அதனால தான் திருமணம் செய்து கொள்கிறோம். நம்ம மனதளவில் பக்குவமானதுனால திருமணம் தேவையில்லைங்கிற புரிதலுக்கு நம்ம வந்திருப்போம். ஆனால் அப்போ திருமணம் செய்து கொள்ளும்போது என்ன நிகழுது? 2 முதிரா ஆணும் பெண்ணும்
திருமணம் செய்து கொள்ளும்போது அவங்க அவங்க அதுக்கு முன்னாடி அவ்வளோ நெருக்கமாக இன்னொரு ஆணையோ பெண்ணையோ சேர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. பழகி இருக்கலாம், பேசி இருக்கலாம். ஆனால் 24 மணி நேரமும் இன்னொருவருடன் ஒருவர் நேரம் செலவிடுவதுங்கிறது அதற்கு முன்னால் சாத்தியமாக இருக்காது. நாம் இன்னொரு ஒரு 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 ஆணுக்கு வந்து ஒரு பெண் என்பவர் ஒரு வினோதமான ஒரு பிறவி தான். பெண்ணுக்கு ஆண் என்பவன் ஒரு வினோதமான பிறவி. அப்போது மெல்ல மெல்ல அவங்க தங்களை ஒருவர் அறிந்து கொண்டு அவங்க பக்குவம் அடையும் போது சரியான நேரத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்கும். அதன் மூலமாக அவங்க இருவரும் பெரியவர்களாக வளர்ந்து ஒரு பெரியவர்களாக முதிர்ந்தவர்களாக அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு குடும்பத்துடைய அடிப்படை. அதாவது நம்ம குழந்தை பிறக்கும் போதே நம்ம வளர்ந்துடணும் மனதளவில். அதுதான் உண்மையான எதிர்பார்ப்பு. ஆனால் அது நம்மளுக்கு நிகழ்வது கிடையாது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதான் சொல்லுவாங்க, ஒரு பையன் பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும், ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே எதிர்பார்ப்புகள் தான், கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இன்றைக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. பல திருமணங்கள் வந்து மகிழ்ச்சியானதாக இருப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும், நம்முடைய பெற்றோரின் வாழ்க்கை, சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். எல்லாருமே சமூகத்துக்காக தான் திருமணம் செய்து கொண்டு சமூகத்துக்காக தான் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதனோட உளவியல் கூறுகளை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு கல்வி அறிவு பெருக்கிருச்சு, வாழ்க்கை முறை வேறாகிருச்சு. இந்த புரிதல்கள் நம்மளுக்கு வேண்டும். ஆணோ பெண்ணோ யாரும் இன்னொருவரை சார்ந்து இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒருவருக்கு இன்னொரு துணை வேண்டும், உதவி வேண்டும். முழுமையாக ஒருவர் தனித்து வாழவும் முடியாது. இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும். இதை புரிஞ்சுக்கிறது தான் என்னென்னா அது இந்த வயதாவதின் அழகுன்னு நான் சொல்கிறேன். அது அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போது பலருடைய பார்வையே மாறிடுச்சு. அதாவது இப்போது நான் கவனித்த வரையில் பல இளம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியம வயது ஆண்களை தான் பெரிதும் விரும்புகிறாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த மத்தியம வயது ஆணுக்கு வந்து பக்குவம் இருக்கும். அந்த 20-30 வயசோட ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு முட்டாள்தனம் இருக்கும். அதை கொஞ்சம் ரசிக்கலாம். ஆனால் அது அது தெரியும். அது இப்போ ஏன்னா இந்த கால பெண்கள் படித்தவர்கள். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம உளவியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு வருது. இப்போ எளிதில் வந்து ஒருவர் 80 வயசு வரைக்கும் வாழ முடியுங்கும்போது அப்போ இளமைனா என்ன, மத்தியம வயதுனா என்ன, ஆரோக்கியம்னா என்ன, இதை பற்றின புரிதல்கள்லாம் மாறிக்கிட்டு வருது. நம்ம ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எதை குறித்தும் பயப்படவே தேவை கிடையாது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் எதுவுமே தெரியறது கிடையாது. என்ன வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோன்னு தெரியல. பெரும்பாலான இந்திய ஆண்கள் பெண்களை யோசிப்பேன், 40 வயசாச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சுது. அதோட பெண்களை எடுத்துட்டோம்னா 45 வயசில் மெனோபாஸ் வந்துச்சு. மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா பெண் முழுமையான பெண் கிடையாது. அதுக்கப்புறம் குழந்தையை உருவாக்கும் திறனை பெண் இழந்து விழுகிறாள் இல்லையா? ஸோ ஆரோக்கியம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம உடலை எப்படி பார்த்துக்கிறோம், மனதளவில் நம்மளுக்கு ஏதாவது பொழுதுபோக்கு இருக்கா, நண்பர்கள் இருக்காங்களா, நம்ம எதையாவது ஆர்வமாக செலவிடுறோமா? ஸோ இன்னொரு 40 வருஷம் வாழணும்னா எப்படி வாழ்வோம்? அதெல்லாம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசித்தா பயமாக இருக்கலாம், சலிப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை இல்லையா, நம்ம தானே வாழ்ந்தாகணும். ஸோ பயப்படாமல் கொஞ்சம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கலாம், கிரகித்து கொள்ளலாம். அப்புறமா பொறுமையாக மூச்சு விட்டு நிதானமாக தொடங்கலாம். என்னென்னலாம் பண்ணணும் யோசிங்க. உங்கள் வயசு 20 கூட இருக்கலாம், அவசரம் இல்லை. இன்னும் 60 வயசு 80 வயசு கூட வாழலாம். இப்போ என்னுடைய யூகத்தின்படி இன்னும் 10-20 வருடங்களில் நாம் பெரும்பாலான 120-125 வயசு ஈஸியாக வாழ்வோம். அந்த நிலைக்கு நாம் கொண்டுருவோம். நம்ம இப்போ வந்து மருத்துவ வசதி அதை பற்றி நம்ப வேண்டியது கிடையாது. நம்ம வெறுமன மூச்சு பயிற்சி, உணவை கட்டுப்படுத்தினாலே மிக எளிதாக நம்மால் 120 வயசு வாழ முடியும். அதை இன்னும் கொஞ்சம் ரிகரஸாக ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப சாதாரணமாக 150 வயசு நம்மளால் வாழ முடியும்.
அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பேசலாம் பொதுவா. நான் இதெல்லாம் அங்கேயும் இங்கொன்னுமா பேசியிருக்கேன். ஏன்னா நெறைய ஹார்மோன் தெரப்பி, மெடிசின்ஸு நெறைய இருக்கு. ஆனா முதல்ல வாழ்றதுக்கு ஒரு பர்ப்பஸ் வேணும் இல்லையா? ஆசைப்படுறது ஒண்ணு. அப்படியே ஆசைப்படுறோங்கிறதுக்காக பெட்ல படுத்துக்கிட்டு மற்றவங்க தயவுலேயே இப்படி இழுத்துக்கிட்டே வாழ முடியுமா? வாழணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அப்போ நாமாக இருக்கணும். அப்போ அதை என்ன ஏதுன்னு நிறைய நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது உடனே ஒரு நாள் நிகழ்ந்துராது. அப்போது நாம் தயார் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ அதற்கு ஒரு தயாரிப்பாக கூட நீங்கள் கொள்ளலாம் இதை. இப்போ அதுதான் இந்த படத்தில் நான் காட்டியிருக்கேன். நான் முதல்ல அதற்கு சொல்லணும் என்னென்னா, அக்செப்டன்ஸ் அண்ட் அடாப்டேஷன், ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். நம்மை நாமே ஏற்றுக்கொள்வதில் இருக்கும் சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம். அது சொந்தமாக இன்னும் நிறைய காணொளிகள் இருக்குது. அதையெல்லாம் வலையேற்றுறேன். அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நாம் யாரும் மகான்கள் கிடையாது. நாம் எல்லோருமே மனிதர்கள். மனிதர்கள்னால் ஏதாவது குறை இருக்கும். உடல் அளவில், மனதளவில் ஏதாவதுன்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். அப்புறம் வாழ்க்கையை வாழ்வது எளிது கிடையாது. நம்ம எரியாமல் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். போலியாக நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும். யாரையாவது காயப்படுத்துவோம். நிறைய இருக்கும். அதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி. நடந்த வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கெல்லாம் போய் மாட்டிகிட்டு இருக்க முடியாது. இனிமேல் நடக்கிறதுல கவனமாக இருக்கலாம். அதே சமயம் நடந்து போனதை நம்மளுக்கு குற்ற உணர்வு இருக்கும், வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவனித்து குணப்படுத்தி கொள்ளலாம். ஸோ அதை போட்டு மறுகிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஏற்றுக்கொள்ளும் இன்னொருவரை நாம் தேடி செல்லக்கூடாது. அப்போ நாம் நம்மை இழந்து விடுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. அடிப்படையில் அதுதான் ஏற்றுக்கொள்வது. நம்மை நாம் ஏற்றுக்கொண்டாலே பெரிய நிம்மதியும் நிறைவும் உணரும். ஸோ நான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம பொறுமையாக பேசலாம் அதை பற்றி. இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. நிறைய கற்றுக்கலாம், நிறைய புரிஞ்சிக்கலாம். ஸோ தேவையில்லாத சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. இறக்கி வையுங்க. போதும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சின்னு நான் சொல்லவே மாட்டேன், நிறைவாக இருப்பதற்கு. அனாவசியமான எண்ணங்கள், உணர்ச்சிகள், சிந்தனைகளை சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத கவனிங்க. பொறுமையாக பார்க்கலாம் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்ட்டு. அப்போது நம்ம அடாப்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம பலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போய் கிடக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையை நமக்கு தெரிந்த விதத்தில், நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ தான் வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படிலாம் நிறைய தவறான புரிதல்கள் நமக்கு இருக்குது. வாழ்க்கை மிக பிரம்மாண்டமானது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. நம்ம ரொம்ப சின்ன மனிதர்கள். ஸோ வாழ்க்கைக்கு ஏற்றாற்படி நாம் நம்மை மாற்றி அமைத்து கொள்ள நாம் தயாராக இருக்கணும். அது எந்த அளவு மாற்றணும், எப்படி மாற்றணும், இதெல்லாம் கற்றுக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ நம்மளால் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா எப்படி என்னன்னு பார்த்து அதற்கேற்றபடி நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்கிறது, இதில் பர்பஸ் அண்ட் மீனிங் மேக்கிங். அதாவது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த நோக்கம்ங்கிறது நம்ம பலரும் என்ன பண்ணுறோன்னா ஒரு லட்சியமாக கருதுகிறோம். அது கடந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெறணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் எதுவுமே இல்லையே. பெண்கள் சுதந்திரம் அடையலான்னு போராடலாமா? அது அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்தால் ஜாலியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக போராடலாம் இறுதி வரை போராடிக்கிட்டே இருக்கலாம். அது நடக்குதோ இல்லையோ, போராடணுங்கிற திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அதனால் எந்த பயனும் கிடையாது. எவ்வளவோ காலமாக எவ்வளோ பேர் எதுக்கெல்லாமோ போராடிட்டாங்க. என்ன மாற்றம் நடந்திருக்கு யோசிச்சு பாருங்கள்.
எவ்வளோ பேர் உயிரை கொடுத்துருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. ஸோ அதையெல்லாம் மறந்துட்டு அந்த நோக்கம், அந்த வாழ்வின் அர்த்தம் நம்முடைய வாழ்வில் இருந்து வரணும். இப்போ நீங்கள் முன்னாடி அந்த ஏற்றுக்கொள்ளுதல், மாற்றிக்கொள்ளுதல் இது 2யும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலதை ஏற்றுக்கொள்ள முடியுதும், சிலதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்போ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு புரிதல் உருவாக தொடங்கும். அப்போ தான் நீங்கள் அர்த்தத்தை உருவாக்க தொடங்கிக்கிட்டீங்கன்னு பொருள். அப்போது நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது, அப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம நின்று கவனித்தாலே போதும், வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கிடச்சிரும். என்ன பொருளே இல்லை, குழப்பமாக இருக்குது, அதுதான் பொருள். இது அட்லீஸ்ட் குழப்பமாக இருக்குன்னா தெரியுதே உங்களுக்கு. அப்புறம் இன்னும் பொறுமையாக கவனியுங்க. கவனிக்க கவனிக்க பொருள் தானாக கிடைக்கும். அது நமக்குள்ளே இருக்குது. நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம எல்லோருமே ஐன்ஸ்டீனாக, ஆப்ரஹாம் லிங்கனாக ஆக முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆயிட்டாங்க. நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருக்கட்டும். நாம் ராமசாமியாக இருக்கலாம், ரமேஷோ சுரேஷோ இருக்கட்டும். அதனால் என்ன, நாம் அந்த மனிதராக ஆகலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான அர்த்தத்தை, பொருளை நாம் தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம முன்னாடியே சொன்னது போல் கவனிக்க தொடங்குனா தானாக உருவாகும். பொறுமையாக நீங்கள் மற்ற காணொலி தாங்க இதையும் நிறைய பேசலாம் இனி. அப்போ இதெல்லாம் செய்யணும்னா நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். நம்ம கோவப்பட்டு கொதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கும். ஸோ நாம் அப்படிங்கும்போது நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வளர்ந்த மனிதருங்கிறது பொருள். ஆனால் அது அவ்வளோ எளிது கிடையாது. ஏன்னா உணர்ச்சி என்பது உயிராற்றலின் வெளிப்பாடு. நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா குறித்து கும்மாளம் போட்டால் தவறே கிடையாது. சோகமாக இருக்கோம்னா தவறே கிடையாது. அதாவது அதை பற்றின புரிதல் நம்மளுக்கு வேண்டும். ஏன்னா நம்ம நீண்ட காலமாக ரொம்ப அடக்கி ஒடுக்கப்பட்டு வாழ்ந்துட்டோம் நம்ம இந்திய சமூகத்தில். ஸோ இப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கூடியிருக்கு, ஓரளவுக்கு ஒரு புரிதல் நிறைய இருக்குது, ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கூடியிருக்கு. இப்போ யாராவது ஒரு குஷியாக இருந்தாங்கன்னா நம்ம வித்தியாசமாக பார்க்க மாட்டோம். முதல்லாம் கொஞ்சம் மாதிரி யோசிப்போம். இப்போ அந்த மக்கள் மகிழ்கிறாங்க. ஒரு உண்மையாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா பக்கமே பரவும் அது தானாக. ஸோ நம்ம உண்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா இது நான் பலவிதமான கட்டுப்பாடுகளை கடந்து நம்ம வளர்கிறோம். அப்போது சில சமயம் நம்ம தன்னிலை இழப்பது அதெல்லாம் சகஜம்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணும், மறுக்கக்கூடாது, புரிஞ்சிக்கணும். பொறுப்பெடுத்துக் கொள்வதுதான் பெரியவராகுவதின் முக்கியமான ஒரு குணநலன். ஏன் தட்டி கழிப்பது, மற்றவங்க மேலே கொண்டு நான் இல்லைங்க சார் அவன்தான் அப்படின்னு சொல்வதெல்லாமே நம்ம இன்னும் வளரலைங்கிறத சுட்டி காட்டுது. அப்புறம் இதெல்லாம் செய்யும்போதே பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது நிறைய குறைகள் இருக்கும், பிழைகள் இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காயமடைதலும் காயப்படுத்தலும் மனித வாழ்வின் இயல்பு. கடந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னு பார்க்கணும். வாழ்க்கை என்பது அனுபவத்தின் சேகரம் கிடையாது. புதுசு புதுசாக அனுபவங்களை சேகரிச்சுட்டு போகிறதுக்கும் புத்தகங்களை வாங்கி குவிக்கிறதுக்கும் பணமாக வாங்கி அடுக்கி வைக்கிறதுக்கும் வித்தியாசமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் 20 டிவி இருந்ததுன்னா அவர் அதிபுத்திசாலி ஆகிடுவாரா? அந்த டிவியில் என்ன பார்க்குறாருங்கிறது தானே முக்கியம். இப்போ அதை போல தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் நிகழ்ந்துட்டு இருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கலாம், ரொம்ப துக்கமானதாக இருக்கலாம். நம்ம அதிலிருந்து என்ன புரிஞ்சிக்கிறோம், அது நமக்கு மட்டுமே உரித்தானது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வேறு யாரும் வாழலை. நமக்கு நிகழ்ந்த பல நிகழ்வுகள், நாம் சந்தித்த பல மனிதர்கள், நாம் எதிர்கொண்ட அனுபவங்கள் வேறு யாருக்கும் அது வாய்ச்சிருக்காது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, சூட்சுமம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நான் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அது நமக்கு மட்டுமேயான ஒரு புதையலை போல், ஒரு ரகசிய பெட்டி போல் நாம் தான் அதை திறந்து பார்க்கணும். அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும், பயந்துக்கக்கூடாது எல்லாத்துக்குமே. அந்த பயம் இருந்தாலும் கவனிக்கணும். ஏன்னா இதுதான் அந்த பெரிய மனிதருங்கிறது என்னென்னா, இதெல்லாம் பற்றின தெளிவு இருக்கணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவுடையார் தொழில். பயமே இல்லாமல் நடிப்பது கிடையாது பெரியவனாகிறதுங்கிறது. பயம் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளணும்.
ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. இப்போ எனக்கும் பயம் இருக்கு. இப்ப அந்த பயத்துல தான் இந்த காணொளியெல்லாம் உருவாக்கி அதையெல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கேன். இல்ல என்ன ஏற்றுக்கொள்ள எனக்கு பெரிய சிரமமாக இருந்தது. நான் அதே சமயம் என் நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளும்படி நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். நான் பேசும் விதம் இதெல்லாம் நெறைய மாத்திக்கிட்டு இருக்கேன். நெறைய ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றேன். எனக்கு வயசாகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மைய சொல்லப்போனா. ஏன்னா இந்த இந்த ஒரு பக்குவம் வந்து ஒரு நிம்மதிய தருது, நிதானத்த தருது. ஒரு பயம் கிடையாது. உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெண்களை நினைத்து ஒரு பயம் இருக்கும். எதிர்காலத்தை நினைத்து ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா, எந்த சூழல் எது நிகழும், அதை எப்படி கையாளுவோம்னு தெரியாது. ஸோ, ஒரு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே அந்த ட்ராமானால உருவானது. ஒரு விதத்தில் அது எனக்கு உதவியா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா, இப்ப வந்து அத நான் நல்லா நுட்பமாக கவனிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே மனிதர்கள் தான். யாரும் எல்லா நேரத்திலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு உதவி, வழிகாட்டி, நம்ம எல்லோரும் சேர்ந்து வளர முடியும். ஒருவரிடம் அறிவு அதிகமா இருக்கலாம், இன்னொருடம் அனுபவம் நெறைய இருக்கலாம், ஒருவரிடம் பணம் அதிகமா இருக்கலாம், இன்னொருடம் நேரம் அதிகமா இருக்கலாம், ஒருவரிடம் படைப்புத்திறன் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒரு சரியாக கலந்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப ரம்மியமானதாக இருக்கும். அத எப்படி அமைக்கணும்னு கத்துக்கிறது தான் அதுக்கு தான் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதுக்கு தான் வயசு, அனுபவம் தேவை. அது இந்த புரிதல், இந்த நிதானம், இந்த பக்குவம் வந்து ஒரு 30, 40 வயசு ஆகாம வராது. அது பெண்களுக்கு இயல்பாக அமைஞ்சிரும். அது அவங்க வேற வழி கிடையாது. அவங்க படுற துக்கம் அப்படி. ஆனா அவங்களாலும் எல்லாவற்றையும் நுட்பமாக புரிந்து கொள்வது கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வேறு கவலைகள், அவர்களிடம் வேறு எதிர்பார்ப்புகள் நெறைய இருக்கு. பட் இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம யாரோடையும் போட்டி போட தேவை கிடையாது. சண்டை போட தேவை கிடையாது. என் வழி இது, உங்க வழி அதுவா? சரி நீங்க அப்படி போங்க, நான் இப்படி போறேன். இல்ல 2 பேரும் இப்படி போறோமா? ஓகே வாங்க சேர்ந்து போலாம். நீங்க வேகமா நடந்துக்கிறீங்க, நீங்க முன்னாடி போங்க. இல்ல நான் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை. மொத்தத்தில் நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.